ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நாள் கழிச்சு ஒரு குழந்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவன் என்ன நேசிக்கிறானா இல்ல அந்த குழந்தையை நேசிக்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறார். நாம் நேசிக்கிற பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். திடீர்னு ஒரு நாள், அப்ரஹாமே நீ காலையில எழும்பி பிள்ளையாண்டனை கூட்டிட்டு போய் மோரியா மலையில எனக்கென்று நீ அர்ப்பணிப்பாயான்றான். மனைவிட்டும் சொல்லல, காலையில எழுப்பி குழந்தைய கூட்டிட்டு அப்படியே விரவு கட்டையெல்லாம் எடுத்து கழுதையெல்லாம் கூட்டிட்டு வேலைக்காரனையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் கேட்கறாங்க, எங்க போறீங்க? கொஞ்ச தூரம் போனோடனே அந்த மலை கீழே வேலைக்காரங்க பாட்டிட்டு நானும் பிள்ளையாண்டாலும் வருவோம்னு சொல்லிட்டு விசுவாசோடு சொல்லிட்டு போறான். பையன் கேட்கறான், அப்பா விறகு இருக்குது, தீப்பெட்டி இதெல்லாம் இருக்குது, ஆடு இல்லையப்பா பலி செலுத்த, நீ தான் ஆடுங்கிறது அவனுக்கு சொல்ல முடியுமா? அப்படின் போது ஆபிரகாம் விசுவாசமா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க வாக்கு, வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணு சொல்லியிருக்கிறார், கடலின் மனத்தனியா என்ன பெருகை செய்யும் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தை அவங்களோட வேலைக்காரங்க எடுத்துட்டு வரான். நானும் பிள்ளைண்டானும் பலி செலுத்திட்டு வர்றோம் வாரங்கள் இல்ல விசுவாசம். அதுக்கப்புறம் பையன் கேட்கும் போது யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்னன்னா என்னது? எல்லாம் பார்த்துக்கொள்ள. அதான் நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. அந்த யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வி, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா அப்படிங்கிறோம். அந்த பாதைகளை நினைக்கும் போது யெகோவா ஈர் நம்மளை பாதுகாத்துக்கிறார். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி. நீதான் எபினேசர், நீதான் யெகோவா ஈரே, இதுவரை நீ நடத்தினவர், எனக்கு உதவி செய்தவர், என்னை பார்த்துக் கொள்வி. விசுவாச வார்த்தைகளை ஆபிரகாம் வாயினாலே அறிக்கை செய்யலாம். இன்னைக்கு நாம் அப்படி வார்த்தையில வாயினால அறிக்கை செய்யறதா இருக்கிறோம். சூழ்நிலை அட்மாஸ்பியர் எதுவுமே சாதகமா இல்லை. அந்த காலத்துல கூட, பஞ்ச காலத்துல கூட ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பிளஸிங். அப்போ இந்த கிளைமேட், இன்னைக்குள்ள மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜ பார்த்து அவன் வேலையில அவன் விசுவாசித்தது, என் தேவன் ஒண்ணுமே இல்லாத பூமியில சூப்பர் நேச்சுரலா பண்றார், கரடு முரடுகளை சமமாக்குறார், வனாந்திரத்தை செழிப்பாக்குறார். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கை நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாம் அறிக்கை செய்வார். வீட்லயும் சொல்லல, யார்ட்டையும் சொல்லலாம், அம்மா வீட்டுல ஆண்டவரா பிள்ளையான்னு பார்க்கும் போது ஆண்டவர் தான் முக்கியம். அங்க போய் பலிபீடத்துல கட்டைகள்லாம் வச்சுட்டு பையனை படுக்க வச்சுட்டு கத்தி தூக்கிட்டு ஓங்கு வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லு, முட்டை குத்திராம பொழுது பலி செலுத்த முடியாது. அந்த நாட்கள்ல ரத்த சொந்த எல்லாம் அந்த பாவம் பலிகள் செலுத்துவாங்க. அப்ப அந்த பலியா ஆண்டவர் நாம் நேசிக்கிற இது முக்கியமான பிரிசியஸ்பா, இந்த வேலையா ஆண்டவருக்கு டைமா, இந்த பணமா ஆண்டவருக்கு டைமான்னு சொல்லி பார்க்கும்போது பிரிசியஸா நம்ம போன வாரத்தில் நம்ம என்ன சொன்னோம், அந்த ஸ்திரீ அந்த வெளியேறப்பட்ட பரிமள தலத்தை உடைத்தார். யாருமே பரிமள தலத்தை உடைக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப விலை கூடது. நம்மளுடைய டைம்ல யாராவது விட்டு போய் யாராவது பண்ண நினைப்போமா, அந்த மாதிரி பிரிசியஸ உடைக்கிறது அந்த பொருளை விட அதிகமான அன்பு இருந்தா மாத்திரம்தான் நம்ம கொடுப்போம். அப்போ இந்த உள்ளத்துல ஆண்டவர் அவங்க உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஆளு பிரிசியஸ். அதனால இன்னைக்கு இந்த பொருளுக்கெல்லாம் இருந்து நினைக்கிறதுக்கு, அன்னைக்கு என்னை எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்ளணும்னு இருக்கும்போது என்னை தேடி வந்தது இந்த பாதம் தானே. அந்த பாதத்துக்கு முன்னால இந்த பிரிசியஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு உடைச்சி கண்ணீரால் நினைத்து ஒருத்தம் சொன்னார், வர்ஷிப் பண்ணார், ஆண்டவர் அதை ஆனர் பண்ணார். அதுபோல என்னை வனாந்தரத்துல சீமானாய் மாத்தினது இந்த இயேசுதானே, இந்த குழந்தைய கொடுத்தது இயேசுதானே, அவர் முன்னால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரண்டர் பண்ணான். கொஞ்ச நேரம் தான் அவன் பிள்ளைன்ற மேல கையை ஓங்கும் போது
அவன் பிள்ளையாண்டமே கை போடாதேன்னு பதறது யாரு? ஆபரம் பதறவே இல்லை. அவன் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஆண்டவரே நீ இந்த கல்வியில இருந்து கூட எனக்கு குழந்தைகளை கொடுக்க வல்லவரா இருக்கு, அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் விசுவாசம். ஆனா ஆண்டவர் பயந்தார். தொட்டுறாதப்பா. அந்த முள் செடி புதர்ல ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கு, அதை பலி செலுத்துகிறார். அப்போ இந்த சைடுல இவன் தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு அப்படியே மலையில ஏறி வரான். அந்த ஆடு அந்த சைடுல இருந்து ஏறி வந்துட்டே இருக்கு. நமக்காக அடிக்கப்பட முடியாத கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மலையில நமக்காக பலியாக முடியாத இயேசு நமக்காக ஏறி வருகிறார். நாம் அவருக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பா போக போக நமக்கு தெரியாம இன்னொரு பக்கத்துல இருந்து நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக நமக்காக பலியாக முடியாத இயேசு நடந்து வருகிறார். இல்லையா? ஆகவே நாம் அவர் முதல்ல ஆண்டு சொல்லுவார். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால நீ உன் நேச புதல்வனும் உன்னோட நேச அப்படின்னு சொல்லுவார். அந்த நேசத்தை கேட்கிறார் பலி செலுத்த முடியாது. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பலி செலுத்த கிட்ட போய் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்றாரு, இப்பொழுது நான் அவனை அறிந்திருக்கிறேன். உன் நேசம் உன் பொருட்கள் மேலேயோ வேலை மேலேயோ உன் சொத்து மேலேயோ உன்னுடைய ப்ராப்பர்ட்டி மேலே இல்லாம உன்னுடைய இல்லாம என் மேலதான் வச்சிருக்காங்க அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை வச்சிருக்கார். விசுவாசத்துக்கு விசுவாசிகளுக்கு அவன் தகப்பனாய் மாறிட்டான். இன்னைக்கு ஆபிரகாமுக்குள் நம்மளாம் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அந்த சந்ததியில இருந்து எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? ஆகவே இந்த நாள்ல ஆண்டவரே நீர் தான் எனக்கு சமாதானத்தின் மூச்சுக்காரனர், நீர் தான் சர்வ வல்லவர், நீர் அதிசய தேவன், எனக்கு தாயின் தகப்பன் நீர் தான், எனக்கு அழகெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள இருந்தா நான் சூப்பர் நேச்சர் அழகா இருப்பேன், நீங்க இல்லைன்னா நான் துக்கத்தோட சோர்ந்து போய் இருப்பேன். என் இருளெல்லாம் வெளிச்சமாக்குற வெளிச்சம் நீர் தான். எந்த மனசுலையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அவரை நோக்கி பார்க்கும் போது எல்லாம் பிரகாசம் அடைந்தது. அப்ப நான் பிரகாசிக்கணும்னா சூப்பர் நேச்சர்ல அழகா இருக்கணும்னா இயேசு எனக்கு இருந்தாதான் முடியும். அவர் எனக்கு இருந்தாதான் சமாதானம் சந்தோஷம். அவர் எனக்குள்ள இருந்தா ஆசீர்வாதம். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை பிளெஸிங்கே இல்லை. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நாள்ல இந்த பாடல் மூலமாக இப்படி இந்த பாடலை நீங்க படிக்கும் போது அதோட மீனிங்ஃபுல்லா ரொம்ப ஆழமான வார்த்தைகள், வசனத்துல ஆழமான வார்த்தைகள் இல்லையா? சரி பாருங்க. அப்படி எழுதிருந்தா ஆண்டவர் ஆராதிக்கும். 154வது பாடல் 54, 55. துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே நீர் வரவேண்டும் சர்வ வல்லவரே நல்லவரே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே நீர் வரவேண்டும் சர்வ வல்லவரே. எத்தனை பேர் வாழ்ந்துக்கிறீங்க உள்ளத்தினால உள்ளது? அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கிற வாஞ்சிக்கிற யாவரும் நிரப்பன்னு சொல்லிட்டார். பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உண்மையாய் கூப்பிடும் பிறந்தனை கேட்டு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிருக்கலாம், விசுவாசத்துல நான் குறைபட்டு போலாம், என்னை நிரப்புங்கப்பா. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எது என் கூட இருக்கிறோ இல்லையோ, நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீர் பார்த்துக் கொள்வி, அவர் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த நாளில் ஒரு புதிய அபிஷேகம், அன்றது பயத்தின் அன்பு இல்லை, அன்றைய தைரியத்தையும் அன்பு அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டோம் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தின் வாஞ்சியோடு தாகத்தோடு வானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவனை நோக்கி, ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆண்டவரே கதறுவதாக. வனாந்தரத்தில் செழிப்புண்டாகட்டும், ஒரு ஜீவன் நதி பாயட்டும். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. எங்களை சுற்றிலும் இருக்கிற கணக்கற்ற தேவ தூதர்கள், அக்னிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு எங்களை பாதுகாக்கிற ஆவியானவர், எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக, ஜீவனுள்ள தேவனை காணும்படியாக, இந்த பொல்லாத சிங்கத்தை கரடியை பார்க்கலும், இந்த கோலியாத்துகளை பார்க்கலும், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன பெரிய ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் தனிமையாக இல்லை, ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தொட்ட அவர் கண்மணி தொட்டக்கு சமம். எனக்கு ஒரு வழியா உருவாக்கப்படும் ஆயுதங்கள் 7 வழியா ஓடி போக கத்தர் சொல்கிறார், வாய்க்காது போக செய்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். ஆலையில நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஆலையிலூயா, சிங்கக்கவியோ சூளை நெருப்போ என்னை விடுவிக்க வல்லவர். ஆலையிலூயா, அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆலையிலூயா, 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 திரளான ஆலையிலூயா, தண்ணீரால் அணைக்க முடியாத தேவ அக்னி ஆண்டவரே எங்களுக்குள்ள பொங்கி எழுவதாக. துணையாளரே, சேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே. எங்க வாழ்க்கையில் வாங்கப்பா, எங்க குடும்பத்தில் வாங்கப்பா, எங்க தொழில வாங்க ஆண்டவரே, எங்க சரீரத்தில் வாங்க ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க அசைவாடுங்க. தடைகள் உடைக்கப்படட்டும், சாப கட்டுகள் முறிந்து போகட்டும், பாவ பழக்க வழக்கங்கள் மாறட்டும். ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் கேட்க வாய் திறந்து மூட்டும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா, என்னை அபிஷேகியும் மூட்டும் ஐயா, ஆவியான தேவனே, அன்பின் தேவனே, துணையாளர், என்னை தேற்றுகிற தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ள ஏங்குதையா, வாங்க ஆண்டவரே, வரவேற்கிறோம். வெல்கம் ஹோலி. எங்க சித்தியில வாங்கப்பா, எங்க அவிசுவாசத்துல வாங்கப்பா, எங்க குறைவுல வாங்க ஆண்டவரே, எங்க பலவீனத்துல வாங்கப்பா, எங்க சுகவீனத்துல வாங்க ஆண்டவரே. இயேசுவே, ஆட்கொள்ளும் ஐயா, என்னை அபிஷேகம் ஆண்டவரே. தாவீது அபிஷேகம் பண்ணினேன், என்னை அனல் ஊட்டுங்க ஆண்டவரே. கொஞ்சோல இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனலோடு, கொஞ்சோல இருக்கிற தீ அனலோட்டுங்கப்பா. இன்னும் விசுவாசம் வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. அன்பினால் நிரப்புங்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே.
அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளனே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளனே, தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு சாத்தான் சகல தந்திரங்கள் உடைக்கப்படுவதா, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்வரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களை தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டு மேல அதிக அன்பு வச்சிருந்தாங்க. ஆனாலும் பிரச்சனை வரும்போது ஆண்டவரை மறுதலித்து ஓட இருந்தாங்க, வீட்டுக்குள்ள போய் பூட்டிட்டு பாருங்க. ஆனா அவர்கள் ஆண்டவரே நிதியில காத்திருக்கும் போது பசுத்த ஆவியாக பலத்த காற்றோடு வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நிரப்பினார், அவர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓடி போகல, மறுதலிக்கல. ரோமர் 5:5 சொல்லப்பட்டது போல அந்த தேவ அன்பு அவங்க வெட்கப்படுத்தவே இல்லை, சவாலாக நின்றார்கள். எந்த யூதர்களுக்கு பயந்து போனாங்களோ, எந்த இடத்துல இயேசுவே என்று சொல்ல மறுதலித்தார்களோ அவர்கள் நலனடைந்தவர்களாக அந்த இயேசு ஜீவனோடு இருக்கிற நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி வைராக்கியமாக ஆண்டவருக்காக எழுப்பினார்கள். இந்த நாட்கள்ல நமக்கு தேவை அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார், நான் போவேனே ஆனால் உங்களுக்கு நலமா இருக்கும், தேற்றவாளனாகிய பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து அவரை நடத்தின அந்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரைய பலத்த ஞானத்தை செய்ய முடியாத ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறது. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், கடைசி நாட்கள்ல ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறீர்கள். வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் கேட்கும் போது அந்த ஆவியான நமக்கு வருவார். வேதத்தை வாசிக்கும் போது சொல்லிக் கொடுப்பார். ஜெபிக்கும் போது அவரும் நம்மோடு கூட வாக்கு கணக்காத பெருமூச்சோடு ஜெபிப்பார். கண்களை திறந்து காரியங்களை வெளிப்படுத்தி கடுப்பார். நமக்கு எதிராக சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கூடிய எங்கே ஆவியானவர் உண்டு அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்.
தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில சுவையில்லாத வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை இனிமையாய் மாறும். ஆண்டவருக்காக அன்பினால் நிரப்பப்பட்ட பேதுரு தலையிலாய் சிலுவையில் அடிக்கப்படும் போது, ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளப்படும் போது அந்த அன்பின் அபிஷேகம் அவங்களுக்கு இருந்ததால சாட்சியா நிக்க முடியுது, ரத்த சாட்சியா நிக்க முடிஞ்சது. ஆண்டவரே சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு ஆண்டு நிரப்பி வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சிப்போம், மேலானதை வாஞ்சிப்போம். உலகம் தரக்கூடாத சமாதானம், சந்தோஷம் அங்க உண்டு. அவர்களுடைய பலவீனர்களையும் சாதாரண மக்களை எடுத்து பயன்படுத்துகிற ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. உடைந்து போன பாத்திரமா இருக்கிற வண்ணமாவே நான் வரேன். எனக்கு இருக்கிற தேவையில்லாத கரைகளை எடுத்து போட்டு என்னையும் கூட உயவன் கையில் உள்ள களிமண்ணை போல ஆண்டவரே ஒரு பயனுள்ள பாத்திரமாக வளைந்து நிரம்பி வழிகிற பாத்திரமாக, அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, நாமத்துக்கு மகிமையுள்ள பாத்திரமாக, அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையாரா வாழ என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றவங்களை கரங்களை உயர்த்தி